இது வேணும், அது வேணும் அப்படின்னு எந்த ஒரு பெருசா வேண்டுதல் எதுவுமே இல்லங்க. அவருடைய நிழல்ல நாங்க இருக்கணும். அவருடைய பார்வை எங்க மேல பட்டுட்டே இருக்கணும். அவரு தான் வேணும் அப்படின்ற மாரி தான் நான் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தேன். எவ்வளோ தடை வந்தாலும் எப்படியாவது ஒரு 6 வாரம் குன்றத்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துரணும். ஃபர்ஸ்ட் வீக் போயிட்டு வந்தாச்சு. நல்லபடியா எல்லாமே முடிஞ்சது. நெறைய பாசிட்டிவ் சைன்ஸ் வந்துட்டு முருகர் காமிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்க கையில தான்ப்பா. நீங்க தான் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துறணும். என் வாழ்நாள் ஃபுல்லாவே நான் குன்றத்தூர் கோயில் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய திங்கிங் இருக்கு. நீங்க பிளஸ் பண்ணுங்க. நீங்க வழி விடுங்க. வார வாரம் உங்கள வந்து நாங்க பார்க்கறதுக்கு நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. போகும்போது விளக்கெல்லாம் போட்டுட்டு குழந்தை குடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சுங்க. நிறைய க்ரௌட் இருந்தது. ஆனாலும் ரொம்ப ஃப்ரீயாக நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் வந்துட்டு பொது தரிசனத்தில் போகல, 50 ரூபாய் டிக்கெட் எடுத்து தான் போயிருந்தேன் நானும் அவங்களும். ஸோ சாமி வந்துட்டு வித்தின் ஒரு 1/2 அன் ஹவரில் பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்தார். சொல்லவா வேணும், முருகர்னாலே அழகு தானே, அழகுனாலே முருகர் தானே. போகும்போதே பூ பழம் அர்ச்சனை தட்டு விளக்கு எல்லாமே வாங்கியாச்சு. மூலவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் உற்சவ வீட்டு அர்ச்சனை பண்ணியிருந்தோம். சாமி பேரில் அர்ச்சனை பண்ணியாச்சு. மூலவரை பார்த்துட்டு பாம்பன் சுவாமி கிட்ட கொண்டாரு உட்காந்துட்டு வேல் வேல் மரம் இதெல்லாமே அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சுண்டலை கீழே கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு.